அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல Flipkart சூப்பர் கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கார்டை வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி இந்த சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்து உங்களோட வயசு 18க்கும் அதிகமாக இருந்தாலே போதும், உங்களால் அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். நீங்கள் அப்படி இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்காக எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் பே பண்ண தேவையில்ல. இந்த கிரெடிட் கார்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீயான கிரெடிட் கார்டு தான். ஆனால் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாதான் இந்த கார்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஃபிக்ஸட் டெபாசிட் கார்டா அப்போ கண்டிப்பாக நிறைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன். ஆனால் இவங்க இப்போ வரைக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மினிமமாக 100 ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி கூட இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமாக இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 90% உங்களுக்கே கிரெடிட் லிமிட்டாக கொடுத்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் மினிமம் அமௌண்ட்டான 100 ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ரூபாய் கிரெடிட் லிமிட்டாக கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் அதிகபட்ச அமௌண்ட்டான 10 லட்ச ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 லட்ச ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் கிடைக்கும். ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் மினிமம் அமௌண்ட்டான 100 ரூபாய்க்கே ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ கேவைசிலேருந்து எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி ஃபைனலாக விர்ச்சுவல் கார்டு உங்களுக்கு காமிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். இப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பே பண்ணி நீங்கள் இந்த கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் மிந்த்ராவில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 5% கேஷ்பேக்காக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் கிளியர் ட்ரிப்பில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 3% கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 2% கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு 0.5% கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த கிரெடிட் கார்டில் பெனிஃபிட்ஸ்னு எதுவுமே பெருசாக இல்லாததுனால இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுனால எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜஸ் பற்றி பார்த்துக்கலாம். நான் முன்னாலே சொல்லியிருந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுக்காக எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டுக்கு எந்த ஒரு ஆனுவல் ஃபீயும் கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து அதிகபட்சமாக உங்களுக்கு 45 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்கள் இப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை பொறுத்து எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது இவங்க உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாகவே 100 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த விதமான லேட் ஃபீயும் அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் அதுவே உங்களோட கிரெடிட் லிமிட் 100 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே இருக்குது, நீங்கள் லேட்டாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ லேட் பேமெண்ட் சார்ஜஸாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டில் 5% சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிரெடிட் லிமிட் 2000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது, நீங்கள் லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டில் 10% லேட் பேமெண்ட் சார்ஜஸாக பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10% அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் 1250 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 10% அப்படி இல்லைனா 1250 ரூபா. இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை தான் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் என்னதான் மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீலேருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 3% பெர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 36%. இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் வித்ரா பண்ணும்போதும் போடுவாங்க. அப்படி நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கேஷ் வித்ராவல் ஃபீயும் ஆட் ஆகும். அந்த கேஷ் வித்ராவல் ஃபீயாக நீங்கள் இந்த கார்டை டொமஸ்டிக் ஏடிஎம்மில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வித்ராவல் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 5% அப்படி இல்லைனா 25 rupees. இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் ஏடிஎம்மில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 5% அப்படி இல்லைனா 500 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கேஷ் வித்ராவல் ஃபீயாக சார்ஜ் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாலே சொல்லியிருந்த மாதிரி வெறும் 100 ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த கார்டு ஆக்டிவேட் ஆகி விர்ச்சுவல் கார்டு கிடச்சிரும். ஆனால் உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா 299 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் 5000 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா
அப்போ இந்த கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். ஃபிசிக்கல் கார்டுக்காக நீங்கள் 299 rupees பே பண்ண தேவையில்லை. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது காசு இல்லாத டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு தானே. நம்ம காசை இவங்க கிட்ட கொடுத்துட்டு அதில் 90% அவங்க நமக்கே கிரெடிட் லிமிட்டாக கொடுக்கறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் கிரெடிட் கார்டே வாங்கினதில்லை, உங்களோட ப்ரொஃபைலில் கிரெடிட் ஹிஸ்ட்ரியே இல்லை அப்படின்னா நிறைய கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதில் மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நீங்கள் அந்த மாதிரியான சமயத்தில் எஃப்டி பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான கிரெடிட் கார்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு கிரெடிட் கார்டு தான் இது. இதில் நிறைய கிரெடிட் கார்டு இருந்தாலும் இந்த மாதிரி எஃப்டி பண்ணி கிடைக்கக்கூடிய கிரெடிட் கார்டில் எஃப்டி பண்ணக்கூடிய அமௌண்ட்டே அதிகமாக இருக்கும். மினிமமே நீங்கள் 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபான்னு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் மினிமமாக 100 ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணால் கூட இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, நீங்கள் இந்த கார்டுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியாது. நீங்கள் அப்படி வித்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண எல்லாத்துக்குமான பில்லை கிளியர் பண்ணி ஆகணும். அப்படி எல்லா பில்லையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அப்படி ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட கிரெடிட் கார்டையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு இவங்க உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டை உங்களுக்கே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக அமௌண்ட்டை ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியடும் காமிச்சிருப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாலே நீங்கள் இந்த எஃப்டியில இருந்து அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் 1% பெனால்ட்டி சார்ஜஸாக பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டில் பெனிஃபிட்னு எதுவுமே பெருசாக இல்லாததுனால நீங்கள் இது வரைக்கும் கிரெடிட் கார்டே வாங்கினதில்லை, இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி தான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் மட்டும் இந்த கிரெடிட் கார்டை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டைமில் பில்லை பே பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாராக இருந்துக்கோங்க. பட்டா.